Hello மக்களே வணக்கம் வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் தி ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டிடியூட். ஸோ நம்ம சேனல்ல நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரேடிங் ரிலேட்டடான கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஃபாலோ பண்றவங்களா இருந்தால் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் ரெகுலராக போடுறேன் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வரும். எஸ், ஸோ இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு இன்வெஸ்டிங்கான ஒரு பதிவு. ஓகே, ஸோ டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, இப்போ தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரமே ஒரு செபி ரிஜிஸ்டர்டோட உங்களை சந்திப்பேன். ஓகே, ஸோ பட் அது வரலும் மார்க்கெட் வெயிட் பண்ணாது, அதனால தான் இந்த பதிவு. ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ லாஸ்ட் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் கோல்டு பற்றி நிறைய உங்களுக்கு வீடியோஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சைட்லேருந்தே, டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபிசிக்கல் கோல்டு எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ நிறைய கோல்டு ப்ரைஸ் ஏறினதுனால ரீசண்டாக மக்களுடைய லைக் டேர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பக்கம் திரும்பி இருக்கு. ஓகே, ஸோ சில்வர் வந்து பொறுத்தவரையிலும் நாட் ஓன்லி ஃபார் லைக் ஆர்னமெண்டல் பர்பஸ் இல்லாமல் நிறைய லைக் செமிகண்டக்டர் சிப் மேனுஃபேக்சரிங்லேயும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரீசன் லைக் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால சில்வரோட டிமாண்ட் நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 1.5 years முன்னாடி சில்வர் ETF வந்து ஒரு 75 to 80 rupees ட்ரேட் ஆனது, இன்னைக்கு 106 rupees இருக்கு. ஸோ ஒரு ஸ்மால் கிராஜுவல் க்ரோத்தாக சில்வர் மூவ் ஆகிட்டே இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ண முடியுது. மேபி நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னும் போது ஸோ நியர்பை நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ இட்ஸ் என்னுடைய விஷயம் மட்டும் இல்லை, நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை நெக்ஸ்ட் கோல்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இல்லைனாலும் ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ வேற ஒரு இன்வெஸ்டிங் லைக் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை நார்மலாக ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சில்வருக்கும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் நாட் ஓன்லி லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸாக இன்வெஸ்ட் பண்ணாமல் ஈவன் தோ நீங்கள் ஃபிசிக்கல் சில்வராக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மேபி இன்னும் ஒரு another 2 to 3 years வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து உங்களுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் சில்வர் இன்வெஸ்ட் பண்ணுறது அதுவும் பர்டிகுலராக என்னை பொறுத்தவரையிலும் ETF-ஆ சில்வர் ETF-ஆ இன்வெஸ்ட் பண்ணும்போது வேற என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, பெரிய ட்ரேடர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 25 to 30 lakhs கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூஸ்வலாக நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி பாரத் பாண்ட்ஸு இது மாதிரிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஹேர்கட் வேல்யூ கிடைக்குமோ கிட்டத்தட்ட அதே ஹேர்கட் வேல்யூவில் உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட்டும் கிடைக்கும் நீங்கள் பிளட்ஜ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து சில்வர் பீஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ லாங் டேர்முக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ சேஃபர் சைடாக இருக்கும். யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ETF-ஐ பொறுத்தவரையிலும் ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க இல்லை வந்து ஒரு லைக் உங்கள் ஒரு கன்சர்வேட்டிவாக சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு ஒரு சூப்பரான சாய்ஸு. ஸோ நிறைய இவ்வளோ நாளாக நீங்கள் கோல்ட் பீஸ் பண்ணியிருந்திருக்கலாம், சில்வர் அவாய்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் என்னுடைய பெஸ்ட் சஜஷன் இனிமேல் கண்டிப்பாக சில்வரும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ சில்வர் ETF ஒரு சூப்பரான மெத்தட். ஸோ கரண்ட்டாக வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லைக் சில்வர் ETF ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நிப்பான் சில்வர் பீஸ் வந்து ஆல்மோஸ்ட் 106 rupeesல ட்ரேட் ஆகுது. ஸோ இன்னும் ஜீரோதாவுடைய சில்வர் கேஸ் ஜீரோதா ETF வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஸோ சின்ன இன்வெஸ்டர்ஸ் யூ கேன் கன்சிடர் இன்வெஸ்டிங் இன் தட் ஆல்சோ. லைக் ஒரு லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபிசிக்கலாக சில்வர் வாங்குறவங்களும் தாராளமாக வாங்கலாம். ஓகேங்களா, ஸோ ETF-ஐ பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இந்த வேஸ்டேஜ் சார்ஜஸ்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ நார்மல் ஈவன் சில புரோக்கர் கம்பெனி உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு புரோக்கரேஜே ஃப்ரீ, அதாவது விச் மீன்ஸ் ஈக்விட்டி டெலிவரிக்கு புரோக்கரேஜே இல்லை. அப்போது இருக்கிறதுலேயே சீப்பஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் சில்வர் ஆர் எனி லைக் கோல்டு எதுவாக இருந்தாலும் சரி என்ன பொறுத்தவரையிலும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ கன்சிடர் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஃபாங்னு சொல்லிட்டு ஒரு லைக் ETF இருக்குது. அந்த ETF வீடியோ வந்து ஒரு 1 year முன்னாடி அரௌண்ட் தலைவர் சொன்னதுக்கப்புறம் ஒரு 66 rupees கிட்டக்க நான் வீடியோ போட்டிருந்தேன். அதே ஸ்டாக்கு வித்தின் அ பீரியட் ஆஃப் 6 months வந்து பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் திருப்பி ஒரு 110 ருபீஸில் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ஒரு 150 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆர்இசி நம்ம பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி 200 ருபீஸில் போட்டிருந்தேன். தென் அது 600 ருபீஸ் போயிருந்தது. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ ஒரு நல்ல ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இடிஎஃப் பொறுத்தவரையிலும் நான் சொன்ன மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு விஷயந்தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இடிஎஃப்ஸு. சேஃபாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பெருசாக உங்களுக்கு அடி வாங்காது. மார்க்கெட் கீழே விழுந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி. அதே மாதிரி வந்து ரீசெண்டாக ஏதோ ஒரு லைக் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டார்கெட் 20 அதாவது நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலில் வந்து 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 30,000 நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா யூ திங்க் அபவுட் ஜஸ்ட் இடிஎஃப் அலோன், நிஃப்டியோட இடிஎஃப் அலோன் இப்போ ஆல்மோஸ்ட் 270 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. நிஃப்டி 30,000 ட்ரேட் ஆகுதுன்னா 350 ரூபா ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 100 ரூபாயில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் 100 ரூபா வந்து பயங்கர சேஃபாக இருக்கும். உங்களுக்கு வந்து கரெக்ஷன் ஆனாலும் பெருசாக எதுவும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.